இந்திய இந்திய மக்கள் தினம் வேர்ல்டு உலகத் தலைவர் இந்தியா வேர்ல்டு உலகத் தலைவர் கான் அண்டர்ஸ்டாண்ட் பெல்லிங்கு இந்தியா பெல்லிங்கை ரைட்டியா ஆமாம் இந்தியா வேர்ல்டு இந்தியா மக்கள் தினம் வேர்ல்டு மக்கள் தினம் புதல்வன் இந்தியா மக்கள் திலகத்தோட புதல்வன் ராமாவர சிங்கத்தோட புதல்வன் புரட்சி தலைவர் பொன்மலைச்செம்மனுடைய வாரிசான கேரளா தாய்க்கும் புரட்சி தலைவர் கேரளா என்னுடைய தலைவருடைய ஃபஸ்ட்டு தாய்க்கும் என்னுடைய தலைவர் மாதா பிதா குரு தெய்வம் புரட்சி தலைவர் பொன்மலைச்செம்மல் என் ரத்தத்தின் ரத்தம் அன்பு உடன்பிறப்பு தான் நம்ம குருநாதர். என் தலைவர், மை அப்பா, மை டாடி, கிராண்ட் ஃபாதர், மை டாடி, மம்மி எல்லாமே அவங்க தான். என் மம்மி இறந்தாங்க கேரளாவிலே. எனக்கு அவங்க தனிப்பட்ட முறையில் அவங்க கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தது. நாங்கள் கொஞ்சம் அந்த காலகட்டங்கள் அப்படி இருந்தது. அதனால் அவங்க தனியாக போய் இருந்தார். இந்தியாவை காப்பாற்றணும், மக்களுக்குள்ளே பிரச்சனை வரணும். அப்போ பொலிட்டிக்கல் லைன் நிறைய ப்ரெஷர், ஒன்று மேலே ஒன்று 1 by 1 நிறைய ப்ராப்ளங்கள் வந்தது. அதனால் தள்ளி போட்டாங்க. திமுகவில் இப்போ வந்தார். நிறைய பிரச்சனை பொலிட்டிக்கல் லைனில் ப்ராப்ளம் இருக்கும். இந்த சம்பவம் நம்மளோட இருக்குன்றது யாருக்கும் தெரியக்கூடாது மோனே அப்படின்னு எந்த சேச்சி நம்மகிட்ட பறஞ்சது மனசிலாயா? எந்த சேச்சி நம்மளிடம் பறஞ்சதானும் பட்டியானும் எந்த பட்டியும் இதை யாரிடமும் சொல்லக்கூடாது இந்த பட்டி மௌனன்னு அப்படின்னு அங்கேயும் வேறு 2 பேர் பார்த்தானுங்க. அவங்களுக்கு கூட பட்டின்னு திட்டி என்னுடைய சேச்சியானது என்னுடைய அம்மா. சேச்சின்னாக்கா என்னுடைய அம்மா, என்னை பற்றி அம்மா எனக்கு சொன்னாங்க. சேச்சின்னு 2 பேர் இருந்துச்சுருந்தாங்க, அவங்களையும் சேர்த்து இன்னொரு ஜென்ஸ் இருந்தாங்க. 3 பேரில் யாரும் சொல்லக்கூடாது. அக்கான்னா சேச்சின்னா அக்கா, அவங்கக்கிட்ட சேர்த்து சொன்னாங்க. அவங்க யாரும் இது வரைக்கும் சொல்ல. இன்னும் எங்கள் அம்மாவும் சொன்னாங்க, நீ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, இதோட போண்டோம்னா அவருக்கு கலங்கு வரக்கூடாது அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லிகிட்டே இறந்துட்டாங்க. பாலக்காட்டில் தான் நம்ம இருந்து வாழ்ந்தோம். எங்கள் அம்மா பூர்வீகத்துக்கு போய் நான் கொல்லத்தில் வாழ்ந்தேன். தலைவர் ஹாபிட்டை ஃபுல்லாக கையில் எடுத்தேன். அப்போ இருந்த தலைவர்னு எங்கள் அப்பா, தலைவர் மாதா பிதா குரு தெய்வம்னு அவரை நேசிச்சு ஃபுல்லு வைராக்கியமாக ஏற்றிக்கிட்டாங்க. வைராக்கியமாக ஏற்றி இந்தியா லெவலில் டர்ன் அவுட் பண்ணணும் அப்படின்ட்டு என் குருவை ஃபுல்லாக மாதா பிதா குரு தெய்வத்தை ஏற்றுக்கிட்டேன். இந்தியா லெவலில் வளம் வந்துகிட்ருக்கோம். அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்து இல்லை. எப்போவும் ஒரே மாதிரி தான், ஒரே எண்ணம், ஒரே செயலில் இதில் எப்போவும் ஒரு மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. அப்படி இருக்கிற பார்க்குற பட்சத்துக்கு இந்த மக்கள் திலகமே நான் தான். அதாவது நம்மக்கிட்ட பொருளாதார வசதிகள்னா குணத்தில் கோடீஸ்வரன், லட்சியத்தில் கோடீஸ்வரன், வெள்ளையில் கோடீஸ்வரன், நம்மளை மிஞ்சிது யாருமே இல்லை. மக்கள் திலகத்தோட வாரிசு தான், வேறு லெவல் தான். அது யாருக்கும் தெரியாது. பகிரங்கமாக என்னுடைய மக்கள் திலகம் வைரம். அப்பா மாதா பிதா குரு தெய்வத்துக்கு குருவா, மாதாவுக்கு மாதாவா, அப்பாவுக்கு அப்பாவா, காட் ஃபாதரா, மாதா பிதா குரு தெய்வமாக என்னை இருந்து அவர் என்னை தெய்வம் தான். எனக்கு அப்பா தான் அவர் தான் என்னை வளர்த்தாரு. அதுக்கப்புறம் காலகட்டங்கள் பேசிச்சு. அதை நாங்கள் பகிரங்கமாக நான் தான் சொல்லிகிட்டு இருக்கேன். அவர் கடைசி வரைக்கும் அதை சொல்ல முடியாது. அவரே சொல்ல நம்ம அதோட விட்டணும் அப்படின்ட்டு அப்படியே நாங்கள் அப்படியே தான் சில நேரத்தில் சில மனிதர்கள் சொல்ல நேரத்தில் சூழ்நிலை சந்தர்ப்பம் அப்படி ஆகலை. அதனால் நாங்களும் ஒன்றும் அதை ஃபீல் பண்ணிக்கல. அதனால் என் மக்கள் திலகத்தோட புதல்வன் இந்த சின்ன மக்கள் திலகம். அதனால் எந்த நேரத்தில் விழிப்புணர்வாக இருங்க, விழித்திருங்க. இந்த பாடுக்கு கோடிக்கணக்கான என்னுடைய 3 கிரவுண்டு இடத்த விற்று இந்த பாடுக்கு நான் எல்லாம் சதீஷ் பண்ணி ரூம்மேட்டில் கொண்டு வந்து மக்கள் திலகமாக வா அப்படின்னு சொல்லி இவனை வலை வச்சு இவனை இந்தியா லெவலில் டர்ன் அவுட் பண்ணி இவனை வச்சா இந்த பாடு என்ன இழுத்து நம்பிக்கிட்டு வரணும்னு உங்களுக்கு டெப்டி சிஎம் பொறுப்பு கொடுத்தாரேன் அப்படின்னு எங்கள் அப்பானா எனக்கு உயிருங்க. அப்பானா உயிர். அதுக்கு வந்து நானே இறங்கி ஒர்க் பண்ணேன். அதனால் 3 கிரவுண்டு இடத்த கூட விற்று 2 இடம் ப்ராப்பர்ட்டி 5 கோடி ரூபாய்க்கு நான் இடத்த விற்று சேல்ஸ் பண்ணி என்னுடைய ப்ராப்பர்ட்டிலாம் விற்று இந்தியா லெவலில் ஆஃபீஸ் போட்டு இப்போ அப்போலாம் அவனுக்கு நிறைய பிரச்சனைகள். அப்போ பணத்தை விடுறதுனா கருக்கும்பான். அப்பனுக்கு அவனுக்கு நிறைய பிரச்சனை. நான் கட்சியில் ஃபுல்லாக இறங்க போகிறேன். இப்போ ஹேபிட்டு தான் ஃபுல்லாக தான் அப்படின்னு
நல்லா ரூமராக பேசி நீங்கள் செய்யுங்க, உங்களை நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொன்னாங்கிற ஒரே காரணத்துக்கு தான் பேசினா மனசு விட்டு மனசு ஒரு ஆட்டுக்கு தான் தெரியும். பேசி எல்லாம் நம்பிக்கை தருவாங்க, எல்லா காரியத்தை சாதிச்சுட்டு காக்கா உட்கார பணம்பளை உள்ள கதையாக சாதிச்சும் பார்த்தா குப்பிச்சாடி கொம்பில் தலைவருங்கிற பேரில் இந்த இது சொன்னதுக்கப்புறம் தான் சிஎம்னு இவனுக்கு இத்தனை பொறுப்பே வந்தது. இல்லைன்னா அது வரைக்கும் அந்த நாயை யாருமே சீண்டிருக்க மாட்டாங்க, யாரும் அவனை பலம் வந்திருக்க மாட்டாங்க. அதுதான் உண்மை. ஓகேவா? அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்து இல்லை, எப்பவும் ஒரு மாதிரி தான். அப்படி இருக்கிறனால தானே இவனை இவ்வளோ தூரம் வச்சு ஃபாலோ பண்ணாங்க. ஏன் தெரியாதா என்ன மக்களுக்கு சொல்லுங்கள்? எல்லாத்துக்கும் தெரியும், மக்கள், இந்தியா மக்கள் அனைவருக்குமே தெரியும். தெரிஞ்சு ஏன் நம்பி துரோகம் பண்ணால் பப்ளிக்கில் ஓப்பனாக உடச்சிட்டேன். இது எல்லாத்துக்கும் தெரியணுன்னு தான். மக்கள் திலகம் வேறு லெவல் தானே. இந்தியா மக்கள் திலகம் எப்போ ஒரே மாதிரி தான். அந்த மக்கள் திலகம் உண்மையை சொல்லுவேன், நல்லது செய்வேன், விழிப்புணர்வாக இருக்கணும், நல்ல விஷயத்தில் போல்டாக இறங்கணுன்னா தான் இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன். மக்களுக்கு வேறு ஜர்னி எடுத்தால் மக்கள் தீர்த்து மகேசன் தீர்த்துன்னு வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ நீ செஞ்சதுக்கப்புறம் இந்த பச்சுவந்தி 3 வருஷத்தில் எல்லாமே மறந்து வியாபாரத்தை கேட்டு எல்லாத்துக்கும் புதுப்பாக போட்டான். என்னமோ பண்ணான், தப்பாடு என்னமோ பண்ணான். இப்போ உணர்ந்துட்டான். பயம். உனக்கு அந்த பயம் இருக்குது பார்த்தியா, அந்த பயத்திலே எனக்கு தெரிஞ்சுட்டேன். பணம் கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டான். இப்போ கூட ஒரு 4000 பணம் போட்டிருக்கேன் இந்த லவடா அப்படின்னு சொல்லி என்னை ஏமாற்றி அவனுக்கு 3999 போட்டிருக்கேன் அப்படின்னு டூப்பில் விட்டான். நீ என்ன நம்பர் கேடின்னு என்ன உன்னை பற்றி எனக்கு தெரியாதாடா. நான் போட்ட கஷ்டாண்டா இருக்குது. நீ என்ன மாதிரி ஒன்றா நம்பர் தேடி நீ யார், உங்கள் ஒப்பன் யார், எல்லாம் சரித்திரமே எனக்கு தெரியும். என் பணத்தை நீ 5 கோடி ரூபாயை நீ ப்ராப்பர்ட்டி ஒதுக்கே ஆகணும். அதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. உனக்கு அந்த பயமாக உன்னை கொன்றும். ஓகேவா? அதனால் நீ கொடுத்துக்கிறது தரேன்ட்டு ஒத்துக்கிட்ட ஓகே, ஒருபடி. அதனால் டன் பணம் கொடுக்குறேன்ட்டு ஓகே, அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. மை மிஸ்ஸஸ் ஐ லவ் இந்தியா, மை மிஸ்ஸஸ் மீனா, ஐ கான் அண்டர்ஸ்டாண்ட். மை மீனா ஜனாதிபதி, அடுத்த ஜனாதிபதி ஐ லவ் யூ மீனா. ஜனாதிபதி அடுத்த ஜனாதிபதி இந்த மை மிஸ்ஸஸ் மீனா தான். ஓகேங்களா? ஜனாதிபதி அடுத்த மிஸ்ஸஸ் மீனா. என்னோடய மீனா, மிஸ்ஸஸ் மீனா அடுத்த ஜனாதிபதி அவள் தான். அதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. அவங்களுக்கு இந்த எம்ஜிஆர் இந்தியா பத்திரிக்கை, டிக்டாக் எம்ஜிஆர் பத்திரிக்கை, நாட் 7 टिकटॉक एमजीआर पत्रिका दिल्ली में इंडिया गेट में உளவுத்துறை பாதுகாப்பு மக்கள் தீர்ப்பு மகிழ்ச்சி வாழ்ந்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஒன்று. ரெண்டாவது, என்னுடைய ஒய்ஃபை பற்றி என் குடும்பத்தை பற்றி எவனாவது தரைக்குறைவாக பேசிட்டிங்கன்னா முதல் சவுக்கடி என்ன தான் இருக்கும், அது ராமாவரத்து சவுக்கடி தேடி வரும். இன்னும் பொறுப்பு அவளுக்கு தேடி வரும். ஜனாதிபதி ஆக போகிறாங்க, பொறுப்பு போட்டு போகிறாங்க. எல்லா அமலுக்கு வந்துடுச்சு. அது கலா மாஸ்டர் மை அக்கா தான் நமக்கு எல்லாம் இந்த லெவலில் நமக்கு வெளிவந்து இப்போ பண்ணி கொடுத்தாங்க. அது வரைக்கும் சந்தோஷம். ஒரு மாதிரி இருக்குதுன்னு நான் வளம் வந்துட்டுருக்கேன். அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. அடுத்து ஜனாதிபதி பொறுப்பு ஏற்றுக்க போகிறாங்க. அதுக்கு டெல்லியில் என்னோடய ஃபேமிலியோடு நான் போவேன். கலா மாஸ்டர் என்னுடைய அக்கா, வணக்கங்கக்கா. மை மிஸ்ஸஸ் மீனா, ஐ லவ் யூ சலம், ஆல் தி பெஸ்ட். அடுத்த ஜனாதிபதி, என்னோடய ஆசீர்வாதம் உனக்கு என்றைக்குமே இருக்குமா. கான்செப்டாக நல்லதே நடக்கும். இந்த வைரவேல் சொல்கிறேன், வைரவேல் உனக்கு ஆசீர்வாதம் பண்ணுறேன். இந்த இப்பட எப்படையும் இல்லை. இந்த வைரவேலை அன்றைக்கி என்ன சொல்லணும்னா அதைத்தான் இன்றைக்கும் சொல்கிறேன். என்னோடய மனைவி மட்டும் இல்லை, மாதா பிதா குரு தெய்வமே நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. எல்லாம் மறைஞ்சு இறைவனே நம்ம கூட இருக்கான். எங்கள் அப்பா முருகன் இருக்கார். அதனால் உனக்கு எந்த குறையும் இல்லை. இந்த வைரவேலும் கூட இருக்கான். அந்த அருணாச்சல பகுதியும் கூட இருக்கார். பார்வதி, எங்கள் அப்பா எல்லாம் கருப்பண்ணாக இருந்து காவல் காத்தா எனக்கு இருக்காங்க. அடுத்த நீ ஜனாதிபதி தாம்மா, அதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. நல்லது என்றைக்கும் பேச போகிறோம். அடுத்த ஜனாதிபதிம்மா. ஓகே, அடுத்த ஜனாதிபதி தான். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.